இந்த உடம்பு இப்ப என்னது? மாளிகை, அரண்மனை. இந்த அரண்மனையுடைய அரசன் தான் நாம். கால்கள் எல்லாம் தூண்கள், கால்கள் எல்லாம் கைகள். அங்க எழுதி போட்டிருக்காது, எழுதிக்கங்க. கைகள் அந்த தூணுக்கு இடையில் கட்டக்கூடிய சட்டங்கள். தூணை ஒட்டி ஒரு சட்டம் போகும் தெரியுங்களா? ஆமா. முதுகு தண்டு அந்த அரண்மனை மாளிகையினுடைய முகப்பு. நீங்க அதை பார்த்து எழுதுறீங்களா, இப்ப சொல்றது எழுதுறீங்களா? ஏன்னா அங்க கடைசி இருக்கிற வரைக்கும் தெரியாது, அங்க என்ன எழுதி போட்டிருக்குன்னே தெரியாது. அதனாலதான் அடியான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதுகுத்தண்டு முகடு, அதாவது அந்த வீடு மாளிகை என்று சொல்லக்கூடியதை பார்த்தா, வெளியிருந்து பார்த்தா நல்ல அமைப்பா தெரிவதற்கு எது காரணம்? வீட்டினுடைய முகப்பு. நமக்கு பார்த்தா முகப்பா தெரியுது முதுகுத்தண்டு. விழா எலும்புகள் மரக்களிகள். விழா எலும்பு நமக்கு இடையில உடம்புல விழா எலும்புன்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த வீட்டினுடைய மரக்களிகள், அரண்மனையுடைய மரக்களிகள். நரம்பு கயிறு. அம்மா, ஒரு வீடுன்னா குறுக்க எப்படி போகும்ல, மாளிகைனா குறுக்க குறுக்க போகும்ல. அந்த சட்டங்கிறது இது, மரக்களிங்கிறது குறுக்க இப்படி போ. இது சட்டம்ங்கிறது இங்க தூணுக்கும் இடைக்கு சட்டம் வச்சிருப்பாங்க. தூணுக்கு இருந்து அப்படி விட்டத்துக்கு போகும் தெரியுங்களா, முகப்புக்கு. அப்படி போகக்கூடிய மர களிகள், அதான் என்னதுங்க? விழா எலும்புகள். அந்த சட்டங்கள் கட்டப்பட்ட கயிறுகள் தான் நரம்பு நம்ம உடம்புல. சுவர் தசை, இந்த தோலுக்கு கீழே இருக்கிற தசை தான் என்னதுங்க? சுவர். நரம்பு கயிறு, நரம்பு கயிறு அல்ல, நரம்பு கயிறாக. அடுத்தது தசை. தசை வீட்டினுடைய சுவர். வீட்டினுடைய சுவர் எது? தசை. மயிர்தோல் கூரை. மயிர்தோல், இந்த தோலுக்கு பேர் மயிர்தோல்னு பேரு. உள்ள இருக்கிறதுக்கு பேர் தசை. பார்த்துருப்பீங்க, இந்த மேலாப்படி அடிபட்டதுன்னா சரிங்களா, உள்ள இருக்கிற ஒரு தசை தெரியும். அந்த தசை என்னதுங்க? சுவர். வீடு கட்டும் போது அடிக்கிறது இதுக்கு பேருங்க, சிமெண்ட்டுக்கு பேரு, பூசறதுக்கு பேரு, அது தசை.